سبحان الله العظيم سبحان الله وبحمده إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا فبشرناه بغلام حليم فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام إني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت فعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே சொந்தமாகும். அவனது இறுதி தூதர் நமக்கெல்லாம் வழிகாட்டியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வில் முழு திருப்தி கண்ட உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலாமும் சாந்தியும் இவ்வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் உண்டாகட்டும் என வேண்டியதன் பின் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு அன்பளிப்பாக மெனமுவந்து நமக்கு தந்த இரண்டு சந்தோஷமான திருநாட்களில் ஒரு நாளை நாங்கள் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருநாளை கொண்டாடுகின்ற விடயத்திலே ஒரு முஸ்லிமுக்கு மிக பிரதானமானது தொழுகை. அதை பிரிதரிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற போது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இந்த ஈதுன் நஹர் ஹஜ் பெருநாளை பற்றி சொல்லுகிற போது குர்ஆன் சொல்லுகிறது ஃபஸல்லி லிரப்பிக, உங்களுடைய ரப்பை நீங்கள் தொழுங்கள், வன்ஹர் அறுத்து பலியிடுங்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் மிக அவசரமாக இந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அடுத்த கடமையை நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. கூடுதலான நேரம் இந்த இடத்திலே பேச முடியாது. எங்களுடைய உள்ளத்திற்கும் எங்களுடைய செயல்பாட்டுக்கும் இடையிலே இருக்கின்ற தூரத்தை புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு சிறிய ஒரு உபதேசமாக இந்த உபதேசம் இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் இழப்பு, இஸ்லாம் என்றால் தியாகம், இஸ்லாம் என்றால் விட்டு கொடுப்பு, இஸ்லாம் என்றால் படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவது, இஸ்லாம் என்றால் ஒற்றுமையாக வாழுவது, இஸ்லாம் என்றால் அருமையான சகோதரர்களே, பலவிதமான அசத்தியங்களும் அநீதிகளும் விரிந்து கிடக்கின்ற போது நாங்கள் சத்தியத்திற்காக மட்டும் ஓரிடத்தில் சுருங்கி இருப்பது, ஒதுங்கி இருப்பது. சத்தியம் வளர வேண்டும், அந்த சத்தியத்தை வளர்ப்பதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும். அதை இஸ்லாம் தியாகம் என்று சொல்லுகிறது. நபிமார்கள் இழந்த தியாகம் இருக்கிறது அல்லவா? நபிமார்கள் இழந்த தியாகம் இருக்கிறது அல்லவா? நிறைய நபிமார்களுடைய தியாகங்களை நாம் வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, உறவுகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் ஈராக்கிலே பாபில் என்ற நகரத்திலே பிறந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சத்தியத்தின் போதனைகளை வெளிக்கிடுகிறார்கள், சத்தியத்துடைய போதனையில் வெளிக்கிடுகிறார்கள். அவர் பிறந்த இடம் ஈராக், பாபில் என்ற நகரம்.
அவருடைய தந்தை சிலை வியாபாரம் செய்யக்கூடியவர். அவருடைய தொழில் சத்தியம் வருவதற்கு முன்பதாக அவர் சிலை வியாபாரம், சிலைகளை வடித்து சிலைகளை உருவாக்கி அதனை சந்தைகளுக்கு கொண்டு போய் விற்பார். யாருடைய தந்தை? உலகத்தின் சரித்திரத்தை மாற்றுவதற்காக வந்த ஒரு நபியுடைய தந்தை. அருமையான சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனுடைய அந்த உதிப்பின் காரணமாக இது பிழை என்று படுகிறது. அவர் வாலிபராக இருக்கிற போது, அருமையான சகோதரர்களை, இந்த பிழையை தன்னுடைய தந்தைக்கு மிக நாசுக்காக, சண்டை பிடிக்கவில்லை, வீட்டை விட்டுட்டு போக இல்லை, கோபித்துக் கொண்டிருக்க இல்லை, சாப்பிடாம இருக்க இல்லை, உம்மாக்கும் அப்பாக்கும் இடையில சண்டைய மூட்ட இல்லை, சகோதரர்களுக்கு இவர்களை விட்டு பிரிக்க இல்லை, அபதன் அப்படி ஒன்றும் செய்யல. ஆனால் தந்தைக்கு சொன்னார்கள். சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? தந்தைட்ட கேட்கிறாங்க, தனக்கு தானே எதுவும் செய்து கொள்ள முடியாத, தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத, எந்த பிரயோசனம் அளிக்காத, பதில் அளிக்காத, இதை போயா வணங்குறீங்க என்று கேட்கிறார். உண்மையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்ட அதிகமானவர்களுக்கு இது பிழைதான் என்று தெரிகிறது. ஆனால் இன்று நம்மூரிலே இருக்கின்ற அதிகமானவர்களுக்கு சத்தியம் என்று விளங்கியும் சத்தியத்தை பின்பற்றாமல் இருப்பதற்கு வரட்டு கௌரவங்களும் அல்லது இழப்புகளையும் சந்தித்து விடுவோமோ என்று நினைக்கிறார்களே, இதே போன்ற நினைப்பு காலங்கள் உருண்டோடி இருந்தாலும், இடங்கள் மாறி இருந்தாலும், இனங்கள் மாறி இருந்தாலும், இதே சிந்தனைகளை ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்திலே ஊட்டியிருந்தான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய சோதனை எப்படி தெரியுமா? கண்ணுக்கு முன்னால் கண்டதை கூட நிறைவேற்றத்துக்கு துணியாத நாங்கள் யாருடைய வரலாறு சொல்கிறது தெரியுமா? கனவிலே காணுகிறார்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக. மகனுக்கு எப்ப கிடைச்சது, யாருடைய குழந்தை என்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நேரத்தை சுருக்கிக் கொள்வதற்காக வேண்டி நான் அந்த அதுகளை விட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நடந்து திரிகின்ற இந்த பருவத்திலே காபாவுடைய நிலையிலே விட்டு போகிறார்கள். நம்மட சனங்கள்கிட்டையோ நம்மகிட்டையோ இதுகளை பேசவே இயலாது. பாப்பா கல்யாணம் முடிச்சு குழந்தை கிடைச்சு அந்த பாலைவனத்திலே எந்த விதமான வளமும் இல்லாத இடத்திலே விட்டு போட்டு போகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய அனுமதியா என்று கேட்டதுக்கு ஆம் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். திரும்பி வருகின்ற போது பிள்ளை விட்டு போன, நடக்க முடியாமல் விட்டு போன இருந்த அந்த சின்ன குழந்தை பருவ வயதிலிருந்து ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு பருவத்திலே வருகிறார்கள். வந்து சுப செய்தியா சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? கனவு கண்டிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு என்ன கனவு? மனைவியா இருந்தா கூட பரவாயில்லை, இன்னொரு மனைவி எடுத்துக்கலாம், பொம்பளையர் கோவிக்கிறாதீங்க, சரியா? அவங்க கண்டது என்ன தெரியுமா? மகனை அறுக்க, செல்லத்தனமா இருந்த மகனை அறுக்க கண்டுட்டு ஐடியா கேட்கிறாங்க. இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக. எப்படி இருக்கும்? உங்களை அறுத்து பலியிடுவதாக மகனே நான் கனவு கண்டேன். யா புனைய எபினின மகன், யா புனைய என்ற என்னுடைய அருமை மகனே, உன்னை அறுத்து தலையை தடவி பக்கத்தில் கொண்டு வச்சு ஏதோ சாக்லேட் கொடுக்கிற மாதிரி கூப்பிட்டு பக்கத்தில் கொண்டு வச்சுட்டு, பாப்பா உன்னை நான் அறுக்க போறேன். எப்படி இருக்கும்? அருமையான சகோதரர்களே, அப்ப அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் நபியின் மகன் என்ன சொல்றாங்க தெரியுமா? நபியே, பாப்பாவே, நீங்க அதை நிறைவேற்றுங்க. சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அருமையான சகோதரர்களே, என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னை பொறுமையாளர்கள் இன்னும் ஒருவனாக காண்பீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எண்ணத்தை, அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை, கனவினால் சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு துணிந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுக்கும்படி சொல்லி மகனை பாதுகாத்து இஸ்லாத்தினுடைய ஒரு நபியை அவருடைய கண்ணியத்தையும் மேலங்கி சொன்ன வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, இந்த நபிமார்கள் எல்லோரும் தியாகம் செய்தார்கள். நபிமார்கள் எல்லோரும் தன்னுடைய குடும்பத்தில் இருந்துதான் இழப்புகளை முதலாவது சந்தித்தார்கள்.
நானும் நீங்களும் அது செய்கிறோம், பேசுறோம், ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப தயங்குறோம். பேசுறோம், பேசுறது இலகுவாக இருக்கிறது, ஆனால் அருமையான சகோதரர்களே அந்த தியாகத்தினுடைய கொஞ்சமாவது நாம் செய்வோமா என்றால், அருமையான சகோதரர்களே, ஷைத்தான் எங்களை எப்படியோ எங்கேயோ கொண்டு போயிருக்கிறான். எனவே சென்ற காலம் சென்று விட்டது. எங்கிருக்கக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். ஒரே ஜமாத்தாக இருக்க வேண்டும். அமீருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, இந்த வழியில்தான், இதே வழியில்தான் சுவர்க்கம் இருக்கிறது. சுபுலுஸ் ஸலாம் பல பாதைகள் இருக்கின்றன. அதிலே அருமையான சகோதரர்களை ஹிதாயத்து கிடையாது, அதிலே நேர்வழி கிடையாது, அதிலே சுவர்க்கம் கிடையாது. சுவர்க்கத்துக்குரிய பாதை இந்த பாதை தான். அமீரோடு ஜமாத்தோடு கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பிரச்சனை வரும், துன்பம் வரும். அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, சில விஷயங்களை எல்லாம் நாடளாவ ரீதியிலே நடக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கிற போது நாம் ஈமானோடு இருக்க வேண்டும். ஈமானுக்குரிய முயற்சி, தினமும் ரப்பை பற்றி சிந்திக்க வேண்டும், நபிமார்களுடைய வரலாறுகளை சிந்திக்க வேண்டும், அவர்கள் செய்த தியாகத்தின் சாயலிலே வாழ வேண்டும். அருமையான சகோதரர்களே, இதன் ஊடாகத்தான் சுவர்க்கம் எங்களுக்கு தயாராகும். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தாயுடைய அரவணைப்பில் இருக்கின்ற பிள்ளைகளை மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தகப்பனுடைய செல்லத்துக்குள்ளே இருக்கின்ற பிள்ளைகளை மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஷைத்தானுக்கு உரிய ஒரே ஒரு வேலை நல்லவர்களை வழிகெடுப்பது. உனக்கு வழிபடுகின்றவர்களை நான் வழிகெடுப்பேன் என்பதுதான் ஷைத்தான் ரப்பிடத்திலே சொன்னது. வழிகெட்டவர்களை வழிகெடுக்க தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி வழிகெட்டுட்டாங்க. வழிகெட்டவர்களை என்னத்தை திருப்பி போய் வழிகெடுக்கிறது தேவையில்லாத வேலை. நேர்வழியில் இருப்பவர்களை வழிகெடுக்க வேண்டும். நேர்வழியில் இருக்கிறது, நம்ம நேர்வழியில் இருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம், அதை நம்புகிறோம், அதன் அடிப்படையில் வாழுகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த தியாக திருநாளிலே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய உடலிலும் கசப்பான நஞ்சுகள் கலந்து விடுவதில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். கொஞ்ச நேரம் யோசிக்க வேண்டும், கொஞ்ச நேரம் யோசித்து நல்ல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். கஷ்டம், நஷ்டம், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இவைகளை ஷைத்தான் உண்டு பண்ணுகின்ற போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றி எந்த முறையிலே அமீருக்கு கட்டுப்பட்டு ஒரே ஜமாத்தாக இருந்து கொண்டு சத்தியத்திலே எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்களோ அதே அடிப்படைகளை வாழ வேண்டும். மற்றது என்ன தெரியுமா, முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அருமையான சகோதரர்களை, இந்த சத்தியத்தை பின்பற்றுகின்றது லேசு கிடையாது. யார் சத்தியத்தை தொட்டார்களோ அவருக்கு சோதனை வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பொய்யாக மாறாது, அது பொய்யாக மாறாது. ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ் இன்னி உஹிப்புக், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். 2-3 தடவைகள் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தார்கள். அப்படி என்றால் 3வதுக்கு பிறகு பதிலை எதிர்பார்க்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீ தயாராக ஒரு மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கி நீர் வருவது போன்று உனக்கு கஷ்டம், நஷ்டம், பிரச்சனைகள், சோதனைகள் வரும். சோதனைகளை சந்திக்காமல் நாங்கள் சொர்க்கத்தின் விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற இந்த செய்திகளை நாங்கள் மனதில் கொண்டு நாங்கள் சகோதரர்களாக இருக்கின்ற சகோதரர்களோடு மிக ஒற்றுமையாக இருப்போம். யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை உடனடியாக போய் பார்ப்போம். மார்க்கத்திற்காக வேண்டி, சத்தியத்திற்காக வேண்டி தியாகம் செய்து கஷ்டப்பட்டு இருந்தவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு உடல் ரீதியான நோய்கள் வருகிற போது அவர்களை தட்டி சகோதரர்களாக அரவணைத்துக் கொண்டு போக வேண்டிய பாரிய தேவை இருக்கிறது. சொற்பமானவர்கள் நாம் இருக்கிறோம். பார்க்குறீங்க, ஒவ்வொரு பகுதியில இருந்து வழிகட்டுக்குண்டான அழைப்பு ஸ்பீக்கரை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வழிகட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டவில்லையோ அதை துணிந்து செய்கிறார்கள். அந்த காலத்தில் ஜாஹிலியர்கள் செய்ததை இன்று அறிவாளிகள் என்ற பெயரிலே, பட்டமெடுத்த அறிவாளிகள் என்ற பெயரிலே இன்று அசத்தியத்தை வெளியாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எங்களுக்கு அதுக்கு வேலையே இல்லை. நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டும். மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்வது, அல்லாஹ்வுடைய பயம் எங்களுடைய வீட்டிலே, உள்ளத்திலே இருக்க வேண்டும், இல்லத்திலே இருக்க வேண்டும். நாம் தனிமையாக இருக்கும் பொழுது இருக்க வேண்டும். கூட்டத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு பயந்தவன் என்று எங்களை காட்டுவதை விட
நாம் தனிமையில் இருந்து கொண்டு நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன்டா, என்னுடைய பார்வை அல்லாஹ்வுக்கு பயந்திருக்கிறதா, என்னுடைய கேள்வி புலன் அல்லாஹ்வுக்கு பயந்திருக்கிறதா, என்னுடைய பேச்சுக்கள் அல்லாஹ்வுக்கு பயந்திருக்கிறதா, என்னுடைய மௌனம் என்னுடைய சிந்தனைகள் அல்லாஹ்வுக்கு பயந்திருக்கிறதா என்று நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையின் அடிப்படையில் உருவாகின்ற சுவர்க்கத்தை மணக்கக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரும் மாறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருநாள் தினத்தில் தர்மம் கொடுக்கிறது எனக்கு அது சொல்லி பழக்கம் இல்லை. சொல்லி பழக்கம் இல்லைன்னா பயானில் அப்படி சொல்றது இல்லை. எனவே மா நகச மாலும் மீன் சதக்கா, சதக்காவுக்காக தான தர்மம் சதக்கா கொடுக்கிறது கொஞ்சம் கொடுக்க வேணும். கையதை கூடுதலாக கடன்பட்டு கொடுக்கறது இல்லை, இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொடுக்கறதுல மா நக்கச மாலும் மீன் சதக்கா, சதக்காவிலிருந்து கொடுக்கிறது ஒரு பொழுதும் குறையடையாக. சரியா? கடைசியாக பயானப்படி விட்டு மௌலிய விஷயத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்காம விளங்குதா அப்படின்னு கொஞ்சம் சிரிக்கவும், கொஞ்சம் சிரிக்கிறது தப்பில்லை. சரி, சிரிப்பு காட்டுறது வேற. சந்தோஷமான நாளில் கொஞ்சம் சில பேர் தக்குவாதாரியாக இருப்பான், சிரிக்கவே மாட்டான், கடும் தக்குவா. சலாம் சொன்னாலே சண்டைக்கு வரவன்லாம் இருக்கிறான். அவனுக்கு என்ன சலாம் என்றெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் தக்குவா வேணும், இறையச்சம் வேணும், அல்லாஹ்வுக்கு பயப்பட வேணும், கொஞ்சம் சிரிக்க வேணும். அதுக்காக ரோட்டு வழியை பள்ளி வச்சுக்கிட்டு தெரியறது இல்லை, கொஞ்சம் அதுவும் சதக்கா. இந்த மௌலியை ஞாபகப்படுத்தணும். சரிதானே? அப்படி சதக்காக்கள் அதுகளை இருந்தால் செய்கிறது அது உரியவங்களுக்கு போய் சேரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ரஹ்மத் செய்வான். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.